முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். தற்போது தொடர்ந்து அவர் பெரியார் திடலில் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்துவதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர் பெரியார் திடலில் விஜய் மரியாதை செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் பதவியேற்ற பின் தலைமைச் செயலகம் சென்று தனது அலுவலக பணிகளை தொடங்கினார். சற்று நேரத்துக்கு முன்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிற முதலமைச்சர் விஜய் பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் முதலமைச்சர் விஜய் வருகை தந்து தற்போது அங்கு மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளின் மேல் காண முடிகிறது. இன்று முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் பதவியேற்ற நிலையில் தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தனது அலுவலக பணிகளை தொடங்கினார். சற்று நேரத்துக்கு முன்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு தற்போது பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிற நிலையில் அங்கிருக்கும் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக பெரியார் அவர்களை பார்த்து வருகின்றார். இந்த நிலையில்தான் பெரியார் நினைவு நாளன்று ஏற்கனவே ஒரு முறை பெரியார் திடலுக்கு சென்று பெரியாரினுடைய நினைவிடத்திலே மரியாதை செலுத்தியிருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இப்பொழுது பெரியார் திடலுக்கு இரண்டாவது முறையாக அவர் பயணம் செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒரு தலைவருடைய இடத்திற்கு சென்று விஜய் அவர்கள் மரியாதை செலுத்துகின்றார் என்றால் அது பெரியாரினுடைய நினைவிடம் தான் என்பதை பார்க்க முடிகின்றது. சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கு சென்று தற்பொழுது தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் மரியாதை செலுத்தி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி உள்ளிட்டவர்கள் பெரியார் திடலுக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய திராவிடர் கழகத்தின் சார்பிலே வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தற்போது தமிழக முதலமைச்சர் பெரியார் திடலிலே மரியாதை செலுத்தி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். திராவிடர் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து பெரியார் திடலில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தற்போது தேர்வாகி இருக்கக்கூடிய தவிக தலைவர் விஜய் அவர்கள் இந்த மரியாதையை செய்திருக்கின்றார் பெரியார் திடலுக்கு சென்று என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே ஒரு முறையும் பெரியார் நினைவு நாள் என்று சென்று அவருடைய நினைவிடத்திலே மரியாதை செலுத்தியிருந்தார். இப்பொழுது திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி உள்ளிட்டவர்களை சென்று சந்தித்து அவர்களுடனும் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்களும் இப்பொழுது முதலமைச்சரோடு சென்றிருக்கின்றார்கள். மூத்த அமைச்சர்கள் பலரும் முதலமைச்சரோடு இன்றைக்கு 9 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களில் பலர் சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. பெரியார் திடலிலே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர். அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களும் பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தியது மட்டுமல்லாமல் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி உள்ளிட்டவர்களிடம் ஆட்சி பெற்றுவதற்காகவும் வாழ்த்து பெறுவதற்காகவும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதல் கையெழுத்து கட்டணமில்லா அந்த சேவைகளுக்காக மின் சேவைக்காக 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் என்பதற்கான முதல் கையெழுத்தாக தன்னுடைய கையெழுத்தை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அதன் பிறகு தலைமைச் செயலகத்திற்கு சென்று 2 மணி நேரத்திற்கு மேலாக தலைமைச் செயலகத்திலே பல்வேறு அரசு துறையினுடைய ஆவணங்களை பார்த்தார், கோப்புகளை படித்தார். அது மட்டுமல்லாமல் அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். தனக்கென்று 2 தனி செயலாளர்களை முதலமைச்சருக்கான தனி செயலாளர்களை நியமனம் செய்து அவர்களுடனும் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்ன கையெழுத்து முதல் கையெழுத்தாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்தது. அதே போன்று எந்த தலைவருடைய நினைவிடத்திற்கு சென்று முதலமைச்சர் மரியாதை செலுத்தப் போகின்றார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி முதல் கையெழுத்து எது என்பது ஏற்கனவே அவர் தெரிவித்து விட்டார். அதன்படி முதல் கையெழுத்தையும் வழங்கிவிட்டார். இப்பொழுது முதல் தலைவர் நினைவிடமாக தந்தை பெரியாரினுடைய நினைவிடத்தை தேர்வு செய்து சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தி வருகின்றார் தமிழக முதலமைச்சர் என்பதை பார்த்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களும் கி வீரமணி உள்ளிட்ட திராவிடர் கழகத்தினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கி வீரமணி அவர்களுக்கு விஜய் அவர்கள் அதாவது தமிழக முதலமைச்சர் தன்னுடைய மரியாதையை வழங்கியிருந்த நிலையில் பொன்னாடை அணிவித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கும் தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். பெரியார் திடல் சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு மரியாதை செலுத்திவிட்டு புறப்பட இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. சற்று முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.